تعالى وبركاته. الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய மாபெரும் கருணை கிருபை, அல்லாஹ் தஆலா நம்ம எல்லாம் முஃமின்களாக முஸ்லிம்களாக தன் ஹபீப் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்திலே அல்லாஹ் நம்மை பிறக்க செய்தான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் இந்த திருமண விழாவுக்கு நம்மை அழைத்து வந்தான். அல்லாஹ் இந்த மணமக்களுடைய வாழ்க்கையை சிறப்பானதாக சலாமத்தாக கேட்பானாக. எல்லாவித ஹைர பரக்கத்திலையும் அல்லாஹ் அவர்களுக்கு பொழிவானாக. அனைத்து விதமான ஷர்ரை விட்டு அல்லாஹ் அவர்களை பாதுகாப்பானாக. اللهم بارك الله لكم وبارك الله لك وبارك عليك وجمع بينكما في خير. اللهم صب عليهم رحمتك صبا ولا تجعل عيشهما كدا. யா அல்லாஹ் அவருடைய வாழ்க்கையில எல்லா நியமத்துகளையும் நீ அவர்களுக்கு அருள் புரிவாயாக. எல்லாவித சிரமங்களை விட்டு அவர்களை நீ பாதுகாப்பாயாக. இவ்வுலகிலும் சொர்க்கத்திலும் அவர்கள் சேர்ந்து வாழக்கூடிய அல்லாஹ் ஆக்கிவைப்பானாக. சாலியான குழந்தைகளை இறை நேசர்களை அல்லது அவர்களுக்கு வாரிசுகளாக அல்லாஹ் தருவானாக. அன்புமிக்க பெரியவர்களே, ஹஜ்ரத் கபீர் அவர்கள் ஒரு ஹதீஸ் சொல்லி காமிச்சாங்க. யார் திருமணம் செய்தார்களோ அவர்கள் மார்க்கத்தில் 3/2 நிறைவேற்றி விட்டார். அதே ஹதீஸ் மார்க்கத்தில் பாதியை நிறைவேற்றி விட்டார் என்றும் வருது. ஆனால் சொல்லியார் ரிவாய் செய்றாங்க, பைஹகியில் வரக்கூடிய ஹதீஸ் இது. இதா தஸவஜல் அப்து ஃபகத் இஸ்தக்மல நிஸ்ப தீனி. ஒரு அடியான் திருமணம் செய்தால் அவன் மார்க்கத்தில் பாதியை நிறைவேற்றி விட்டார். பல் யத்தகில்லாஹ் ஃபி நிஸ்பில் பாகி. மீதமுண்டான பாதியில் அவர் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளட்டும் என்றும் வந்திருக்கிறார். 3/2 என்றும் வந்திருக்கிறார். ஒரு கேள்வி வருது, பாதி நிறைவேற்றியாச்சு, மீதி எப்படி நிறைவேற்றது? மீதி அல்லாஹ் பயந்து கொள்ளுங்கள் என்று சொன்னாங்க. இப்ப அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பற்றி நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். சொல்லுங்க, இந்த ஹதீஸ் அபூ தாவூதுல வருகிறது. அபூ உமாமத்துல் பாஹிலி ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்றாங்க. ரசூலுல்லாஹி சொன்னார்கள், மன் அஹப்ப லில்லாஹி வ அபகத லில்லாஹி வ அத்தா லில்லாஹி வ மனஅ லில்லாஹி ஃபகத் இஸ்தக்மலல் ஈமான். சுப்ஹானல்லாஹ். யார் அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறானோ, அல்லாஹ்வுக்காக இருக்கிறானோ, அல்லாஹ்வுக்காக தருகிறானோ அவன் தன் ஈமானை பரிபூர்ணமாக்கி விட்டார் என்று சொன்னார். இப்ப கல்யாணம் முடிச்சதோட பாதி வந்துருச்சு. கல்யாணம் முடிச்சு மனைவிக்காக நேசிக்கிறியா அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறியான்னு கேளு. மனைவியை அல்லாஹ்வுக்காக நேசியுங்கள். என்னை அல்லாஹ்வுடைய காரியங்களை நான் செய்வதற்கு உறுதுணையாக என் மனைவி இருக்கிறார். நான் தவறு செய்யாமல் பாதுகாப்பவராக என் மனைவி இருக்கிறார். என் மார்க்க காரியங்கள் எனக்கு உதவி செய்யக்கூடிய இருக்கிறார். வஜமா பைனஹுமா ஃபீ கைர்னு அர்த்தம் என்ன? நற்காரியங்களில் ஒருவருக்கொரு உதவி செய்யக்கூடியதாக அல்லாஹ் இவர்களை ஆக்கி வைப்பானாங்க. காலையில் தஹஜ்ஜுத் தொழுகணும். அவங்க 4 மணிக்கு எந்திரிச்சாங்க, கணவரை எழுப்பி நீங்களும் தொழுவுங்கன்னு சொன்னாங்க. இவங்க முந்தி எந்திரிச்சாங்க, அவங்களை எழுப்பி நீங்களும் தொழுவுங்கன்னாங்க. பஜ்ர் தொழுக டைம் ஆச்சு, எந்திரிக்கணும், அவங்க எழுப்பி விட்டாங்க, இவங்க அவங்களை எழுப்பி விட்டாங்க. கௌர் தொழுதியார் இவங்க நினைவுபடுத்துறாங்க, அவங்க நினைவுபடுத்துறாங்க. இவர்களுக்கு குர்ஆன் ஓதனையும் அவங்க பாடம் கேட்டாங்க, இவங்க அவங்களுக்கு பாடம் கேட்டாங்க. இவ்வாறாக நற்காரியங்கள் ஒருவருக்கொருவர் அவர்கள் ஒருவருக்கொரு கூட்டாக இருப்பார்கள். ஆனால் அது நன்மைக்காக நேசிக்கிறது. மனைவியை அல்லாஹ்வுக்காக நேசித்தால், திருமணம் முடித்தால் பாதி மார்க்கம் நிறைவேற்றி விட்டது. அந்த மனைவியை அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறப்பே, நீ நேசிக்க சொன்னதுக்காக நேசிக்கிறேன் யா அல்லாஹ், அவர்கள் எனக்கு நன்மையில் உதவியா இருக்கிறதுக்காக நேசிக்கிறேன் யா அல்லாஹ் என்று நேசிக்க ஆரம்பித்தால் மார்க்கம் பரிபூர்ணமாகிறது. அபகதலில்லா அஹப்பலில்லா அபகதலில்லா. அல்லாஹ்வுக்காக கோவப்படணும். இப்ப அவங்க வீட்டுல சமையல் சரியா செய்யல, சரியா சாம்பார் உப்பு போடல, இட்லிக்கு சட்னி சரியா அரைக்கல, இதுக்காக கோபப்படக்கூடாது. அபகதல் இல்லா. பட்ஜெட் தொழுகாம ஒரு நாள் படுத்துட்டாங்க, வெளியே போயிருந்தீங்க, அன்னைக்கு பட்ஜெட் அவங்க தொழுவல, அது நேரம் வீட்டுக்கு பண்ணீங்க 3 மணி ஆச்சு, ஏன் தொழுவல வருது? தூரத்துக்கு முன்னாடி வேற என்ன உனக்கு வேலை? கோவப்படணும். அபகதல் இல்லா உடனே தொழுகு சொல்லணும். அவங்கள மார்க்கத்துக்காக அவர்கள் மீது கோவப்படணும். பட்டால் தான் நீ அங்கே உன் ஈமான் பரிபூர்ணமாகும். உன்னுடைய அன்பும் அல்லாஹ்வுக்காக வேண்டி, உன்னுடைய கோபமும் அல்லாஹ்வுக்காக வேண்டி. நீ ஒரு பொருளை வாங்கி கொடுத்தாலும் அல்லாஹ்வுக்காக வேண்டி, ஒரு பொருள் வாங்கி தர மாட்டேன்னு சொன்னா அதுவும் அல்லாஹ்வுக்காக வேண்டி. ஒரு செல்போன் வாங்கி கொடுத்து கேட்கறாங்க, இல்லம்மா நீ செல்போன் வாங்கி கொடுத்து நெட்டு போட்டு கொடுத்தா கண்ட சிந்தனை உனக்கு வந்து வேணாமான்னு தடுத்த. இப்ப நீ எதுக்காக வேண்டி வேண? அல்லாஹ்வுக்காக மறுத்தடி. கொடுப்பதும் அல்லாஹ்வுக்காக வேண்டி, தடுப்பதும் அல்லாஹ்வுக்காக வேண்டி, நேசிப்பதும் அல்லாஹ்வுக்காக வேண்டி, நாம் அவர் மீது கோபப்படுவதும் அல்லாஹ்வுக்காக வேண்டி என்று இருந்தால் அங்கே நம்முடைய ஈமான் பரிபூர்ணமாக ஆகிவிடுகிறது என்று சொன்னார்கள்
நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மணமக்களுடைய ஈமானை எல்லாம் பரிபூர்ணமாக ஆக்கியிருப்பானாக. 2 பேரும் உலகிலும் நல்ல விஷயங்களை ஒன்று சேர்ந்து வாழ்ந்து சொர்க்கத்திலும் அல்லாஹ் தஆலா அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சன்னிதானத்திலே ஒன்று சேர்ந்து தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.